ஹாய் வியூவர்ஸ், வணக்கம். இந்த வீடியோலையும் ஒரு கதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு சின்ன கதை தான். என்னடா அவன் டெய்லி காசு சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ க்ளோஸ் பண்ணிட்டு போயிடாதீங்க. ஒவ்வொரு ஸ்டோரிக்கு பின்னாடியும் ஒரு மோரல் கண்டிப்பாக இருக்கும். அதை நான் கடைசியில் சொல்லுவேன். அதனால் வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஒரு நீர்வீழ்ச்சி இருக்குது. அந்த நீர்வீழ்ச்சி பக்கத்தில் ரெண்டு தேவதைகள் வந்து உட்காந்து அந்த நீர்வீழ்ச்சி அழகாக ரசிச்சுட்டு இருக்கு. ரெண்டும் பேசிட்டு ஜாலியாக இருக்குது. அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு ஒரு பறவை, அதாவது அனிலஸ் அப்படிங்கிற ஒரு பறவை வந்து அந்த இடத்துக்கு வருது. இந்த தேவதை இந்த ரெண்டு தேவதையும் அந்த பறவை பார்க்குது. ஒரு தேவதை இன்னொரு தேவதைகிட்ட இந்த பறவை வந்து ரொம்ப வந்து அரிய வகை பறவை, இது வந்து 12 வருஷத்துக்கு ஒரு முறை தான் வந்து நீர்வீழ்ச்சிக்கெல்லாம் வந்து நீராடும் அப்படின்னு சொல்லுது. அதுக்கப்புறம் ரெண்டும் வந்து அந்த பறவையை வந்து பார்த்து ரசிச்சுட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அந்த அந்த நீர்வீழ்ச்சியோட தண்ணியோட வேகம் வந்து அதிகரிக்குது. அதனால அந்த பறவை வந்து தாக்கு பிடிக்க முடியாம தண்ணிக்குள்ள சிக்கிடுது. இதுக்கப்புறம் இதை பார்த்து இந்த ரெண்டு தேவதையும் ஷாக் ஆயிடுது. ஷாக் ஆகிட்டு என்ன பண்ணுது பார்த்தீங்கன்னா, ஒரு தேவதை நான் போய் அந்த பறவையை இப்போ காப்பாற்ற போறேன் அப்படின்னு சொல்லி இன்னொரு தேவதைட்டு சொல்லுது. அந்த இன்னொரு தேவதை இல்லை, நான் தான் காப்பாற்றுவேன், அந்த பறவையை காப்பாற்றுற புண்ணியம் எனக்கு தான் வந்து வரணும் அப்படின்னு சொல்லி இந்த தேவதை இன்னொரு தேவதை சொல்லுது. ரெண்டும் இதே மாதிரி மாற்றி சண்டை போட்டு தான் இருக்குது. கடைசி வரைக்கும் அந்த பறவை போய் காப்பாற்றுறதுக்கு எதுவுமே பண்ணல. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த பறவை வந்து இதுங்க பக்கத்தில் வந்து உட்காந்துருக்கு. உட்காந்து என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரெண்டு பேரும் என்னை காப்பாற்ற வேணாம், நானே வந்து முயற்சி பண்ணி அந்த தண்ணியிலேருந்து நான் தப்பிச்சு வந்துட்டேன். இதுவே உங்களோட ஹெல்ப்பை நான் இது எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன்னா, நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு நினச்சிருந்தேன்னா நான் கடைசி வரைக்கும் வந்து காப்பாற்றப்பட்டிருக்க மாட்டேன், செத்து போயிருப்பேன் அப்படின்னு சொல்லி இந்த பறவை வந்து அந்த தேவதைகள் சொல்லுது. அந்த தேவதைகளும் என்னடா இப்படி பண்ணிட்டோமே, இவ்வளோ இதாக இருந்துட்டோமே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுதுங்க. இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஒரு பிரச்சனையில் நீங்கள் மாட்டிட்டீங்கன்னா அடுத்தவங்களோட ஹெல்ப்பை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கே அந்த இது இருக்கும், நீங்களே முயற்சி பண்ணி அந்த பிரச்சனையிலேருந்து எப்படி வெளியே வரலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு நீங்களே வந்து அதுக்கு ட்ரை பண்ணுங்கள். தயவு செஞ்சு அடுத்தவங்களோட ஹெல்ப் வந்து எதிர்பார்க்காதீங்க. அதுதான் ஃபஸ்ட்டு ரொம்பவே முட்டாள்தனம். ஏன்னா அடுத்தவங்களுக்கு 1000 வேலை இருக்கும், உங்களுக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறது ரொம்பவே தப்பு. அதனால் அடுத்தவங்களுக்கு ஹெல்ப்பை என்றைக்குமே எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. உங்களோட எஃபர்ட் போட்டு நீங்களே அதுலேருந்து வெளியே வர பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.